தே ட்ரீட் யூ ஆஸ் நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு அந்த மாதிரி. அது வந்து அந்த லவ் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஐ நெவர் நியூ தட் திஸ் கைண்ட் ஆஃப் லவ் தட் ஐ வில் ரிசீவ். ஷீ இஸ் கோயிங் டு பி 5 in April. ஸோ நான் கம்போசர் ஆக போகிறேன். இப்போ நான் ஏதோ ஒரு பேச்சில் சொல்லும்போது நீ இது கரெக்டாக கற்றுண்டா தானே நான் கண்ணா அம்மா மாதிரி சிங்கர் ஆக முடியும். நான் சிங்கர்லாம் ஆக மாட்டேன், நான் கம்போசர் ஆவேன். ஷீ டோல்ட் மீ லைக் தட். சரி, if you guys promise not to judge me when I say this. இது வெளியிலே போடக்கூடாதுன்னா சொல்லணும், நாங்கள் எடிட் பண்ணணும்னு. உங்களோட ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரியலா, கொஞ்சம் கூட ஃபேக் இல்லாம இருக்கு. நான் என்ன கேட்க நினைச்சேன்னா, இப்போ சைந்தவியை பத்தின டாக்ஸ் வந்து கொஞ்ச நாளாவே அதிகமா இருக்கு. இப்போ சைந்தவின்ற பர்சனா ஒரு சிங்கரா தூரமா பார்த்ததை விட பர்சனல் விஷயமாகட்டும், நீங்க லைவ் ஷோல வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி சிரிக்கிறீங்க, எப்படி பேசுறீங்க, எப்படி நினைக்கிறீங்க, எப்படி கதைக்கிறீங்க எல்லாமே எனக்கு தெரியுது. இந்த லைவ் ஷோன்றது உங்களுக்கு மக்களோட எப்படியான ஒரு இன்டராக்ஷன் ஏற்படுத்தி இருக்கு? அது வந்து நான் கேட்க விரும்புறேன். தூரத்துல இருந்த ஒரு லைவ் ஷோவுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட சொசைட்டியோட உங்களுக்கு கனெக்ஷன் எப்படி இருக்கு, மக்களோட உங்களோட வரவேற்பு எப்படி? இந்த லைவ் அண்ட் கான்சர்ட்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இம்மீடியட்டாக ஆடியன்ஸ் ரியாக்ஷன் இன்ஸ்டண்ட்டாக யூல் நோ இல்லை வெதர் தே என்ஜாயிங் வெதர் தே ஆர் நாட் என்ஜாயிங். ஸோ அந்த கனெக்ட் அண்ட் ஆஃப்டர் த கான்சர்ட் பேசுறது அதெல்லாம் இருக்குது. அவங்களோட ரெக்வெஸ்ட்ஸு ஆன்கோர் நம்ம பண்ணுறது. பட் இந்த ரியாலிட்டி ஷோவில் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வென் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு ஊரில் இருக்கும்போது லைக் ஒரு ஃபியூ இயர்ஸ் அகோ அவளுக்கு வந்து சைந்தவின்னு ஒரு சிங்கர் இருக்கான்னு தெரியுமானா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. பட் தேங்க்ஸ் டு திஸ் ஜி சரிகமாப்பா, ஏதோ ஒரு எங்கேயோ நம்ம சம் டவுன் சவுத் ஏதோ கோவில்லாம் போச்சு, எங்கேயோ ஒரு ஹோட்டல் நிறுத்துகிறோம். இப்போ அந்த டேபிள் அலம்புற அக்கா வந்து, மேடம் நான் உங்களை பார்த்தேன் அந்த ஷோவில், உங்கள் அப்பா வந்திருந்தார் பார்த்தீங்களா, அந்த எபிசோடு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நான் அழுதேன் அப்படிலாம் சொல்லும்போது இதோட கனெக்ட் வந்து அன்பிலீவபிள் கனெக்ட் வித் ஆடியன்ஸ். தே ட்ரீட் யூ ஆஸ் நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு அந்த மாதிரி. அது வந்து அந்த லவ் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஐ நெவர் நியூ தட் திஸ் கைண்ட் ஆஃப் லவ் தட் ஐ வில் ரிசீவ் ஃப்ரம் தெம் ஃப்ரம் அன்அஸ்யூமிங் பிளேசஸ். நம்ம நார்மலாக கான்சர்ட் வர பீப்புள் ஒரு கச்சேரி கேட்குற பீப்புள் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அவங்கெல்லாம் வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. We have very close friendships with a lot of people whom we have met in so many concerts over the years, who have become part of the family or become friends. அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் யாருனே முகம் தெரியாத ஒரு பர்சன் who I've never met in life, but that person feels very connected to me because of a reality show போது அது வந்து சம்திங் இன்ன வரைக்கும் எனக்கு அது வந்து I'm not able to understand how amma they don't know anything about it, they only know what they see on TV, but they love you unconditionally. அது வந்து கொடுத்து வச்சிருக்கணும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு God has gifted us this amma. So Jayashree Kishore, lovely singing, and when I see your reels நான் நினைச்சு கூட பார்க்கல I will meet you in person. I was longing to meet you. So Cinema Rondo has given me a good chance. And one thing I want to ask, இப்போ நீங்க இந்த சரிகமா பதெல்லாம் போறீங்க இல்லையா, அப்ப ஸ்மால் சில்ட்ரன் ஆர் கமிங் தேர், அவங்க ரொம்ப எக்ஸலண்டா பாடுறாங்க. வாட் டு யூ திங்க் அபவுட் தட்? சில டைம்ல உங்களுக்கே பொறாமையா இருக்கும் கூட. நாட் லைக் தட், சொல்ல வரேன், பிகாஸ் சித்ராமாவை இமிடேட் பண்ணி அப்படியே பாடுறாங்க சில குழந்தைகள். அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, வாட் ஃபியூச்சர் பிளான்ஸ் யூ ஹேவ் ஃபார் யுவர் டாட்டர்? அவங்களையும் உங்களை மாதிரி பாட வைக்க போறீங்களா எப்படி? இல்லை, அவள் சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் I'll answer the second question. அவள் வாட் எவர் ஷி வாண்ட்ஸ் டு டூ, பிகாஸ் மை பேரண்ட்ஸ் கேவ் மீ த லிபர்ட்டி டு சூஸ் மியூசிக் as a career when everybody else தாட் இல்லை அப்பா ஒரு டாக்டர் அம்மா ஒரு பேங்கர், கண்டிப்பாக they would have forced me to studyனா நீ பாடும் போதும், படிப்பெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ல அப்பா அம்மா, என்னோட அப்பா அம்மா. ஸோ அந்த விதத்தில் ஐம் லக்கி தட் தே என்கரேஜ் மீ இன் வாட் எவர் ஐ வாண்டட் டு பர்சியூ. அண்ட் அந்த மாதிரி தான் ஐ வாண்ட் டு, அஃப்கோர்ஸ் ஐ வில் கிவ் ஹர் யூனோ ட்ரைனிங், என்ன கொடுக்க as in I'll get her the teachers, இது கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் அந்த கிளாஸ். பட் அந்த கிளாஸ்க்கு போகிறாளா இல்லையாங்கிறது அவள் கையில் தான் இருக்குது. ஐ கேன் ப்ரொவைட் வாட் எவர் ஷீ நீட்ஸ், பட் ஷீ ஹேஸ் டு சூஸ் வாட் ஷீ லைக்ஸ். இன்னைக்கு கேட்டால் ஒவ்வொரு நாள் ஒன்று சொல்லுவாள்.
ஃபர்ஸ்ட் ஷீ டோல் நான் வந்து ராக் ஸ்டாரா ஆக போறேன்னு. தென் ஷீ டோல் நான் கம்போசரா ஆக போறேன். ஷீ இஸ் கோயிங் டு பி 5. ஷீ இஸ் கோயிங் டு பி 5 இன் ஏப்ரல். ஸோ நான் கம்போசர் ஆக போறேன். நான் ஏதோ ஒரு பேச்சில் சொல்லும்போது, நீ இது கரெக்டாக கத்துண்டா தானே நான் கண்ணா அம்மா மாதிரி சிங்கர் ஆக முடியும்னா, நான் சிங்கர்லாம் ஆக மாட்டேன், நான் கம்போசர் ஆவேன். ஷீ டோல் மீ லைக் தட். ஸோ அந்த மாதிரி ஷீ இஸ் ஓர். அண்ட் ஒன் டே ஷீ சரி, இது எதுவுமே நான் பண்ண போதில்லை, நான் கேக் டிசைனர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி ஷீ டோல் மீ. ஸோ அவளுக்கு என்ன பண்ணணுமோ அவள் பண்ணிக்கிட்டோம், ஒன்றை பிடிச்சிருக்கோ பண்ணட்டும். கேக் டிசைனர்னு ஒரு வேலை இருக்குன்னே கூட எனக்கு தெரியாது. பட் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ஜின் டிரைவர் ஆக போறேங்கிற ஆஸ்பிரேஷனோட இருந்தாங்க. யா நெக்ஸ்ட் எஸ் விக்னேஷ். எஸ் கிரேட் மேம். ரெண்டு क्वेश्चन இருக்கு. ஒன்னு வந்து யூசுவலி லைக் பீப்பிள் அவுட்சைட் மியூசிக் அவங்க என்னன்னா they அவங்களுடைய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா they will light up with music. So musicல இருக்கறவங்க என்ன பண்ணுவாங்க? நானும் லைட் அப் வித் மியூசிக். ஆமா, என்ன no music overdose at all. கிடையவே கிடையாது. We don't sing. Okay, when you want to light up or when you want to just relax and rewind, you don't sing and you don't listen to your own song also. You go and listen to somebody else. There are so many songs in my playlist. I know if I play that song I'll cry now. And the madri, it's not because I'm sad. It's because that music is incredibly, I mean, wow, and I'm incredibly blessed to understand what's happening in that, you know, and enjoy that thing that's happening there angra madri. So அந்த மாதிரி இருக்கு. Can you name some artists? Bombay Jayashree ma'am. Okay, I like when I hear her sing Saramati, Mokshamu Galada, I cry. Definitely I'll cry. Whatever my mood is, I'll still cry. அந்த மாதிரி அதே மாதிரி நிறைய songs like Raja sir ஓட லிஸ்ட். Do you go western எதுவும் கேப்பீங்களா? வெஸ்டர்ன் ஜாஸ்தி கிடையாது, கேட்டிருக்கேன் பட் நாட் மச். பட் என்னோட சாங் லிஸ்ட் எல்லாமே தமிழ் தான். ராஜா சார், ஏர்லி ரஹ்மான் சார், and lot of MSV sir, and you know, it's a mixture. பயங்கரமா அதெல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணுவேன். அதெல்லாம் லட்சம் வாட்டி கேட்டிருந்தா கூட 1,001வது வாட்டி அதை கேட்கச்சு யூ வில் நோட்டிஸ் சம்திங் நியூ இன் தட் சாங். அது வந்து அது அது ஒரு வேற ஃபீல். Thank you. Second question வந்து, you have any superstitious in your singing? Like you said, like நான் வந்து இந்த சாங் பாடிட்டு I've been like 1 week நான் வந்து ஆஃப் ஆனேன். It could be like நீங்க அந்த மூட்ல இருந்ததால ஒரு 1 week you been like that. ஆனா ஏதாவது வேர்ட், ஏதாவது ஒரு அந்த மொத்த லிரிக்குமே affected your lifestyle ஏதாவது ஆயிருக்கா? ஆக்சுவலி ஜென்ரலியே வந்து இந்த சினிமால ஒரு சூப்பர்ஸ்டிஷன் இருக்கு இல்லையா, யூனோன் அந்த அரைச்சொல் வந்து வேண்டாம் அப்படின்னு. அது நிறைய பேர், ஈவன் ஜிவி சார் ஃபார் தட் மேட்டர், அந்த ஹே பேபின்னு ஒரு பாட்டு இருக்கும், அதில் சரிஞ்சதே இந்த சிங்கம் தான் ஒரு லைன் இருக்கும். ஹி ரெஃப்யூஸ் டு சிங் தட் லைன், சம் அதர் கிட் ஒன்லி வுட் ஹவ் சங் தட் லைன். ஓகே, அந்த மாதிரி இருக்கு. அந்த பாட்டுலேயே அந்த கிட் பாடின போர்ஷன் எல்லாம் இஸ் த லிரிக் தட் ஹி டசன்ட் வாண்ட் டு சிங், பட் ஸ்டில் தே வாண்ட் தட் லிரிக், ஸோ சம் கிட் ஹஸ் சங் தட் லிரிக். அந்த மாதிரி. பட் எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் எனக்கும் அந்த மாதிரி இருக்கு. பட் ஆஸ் அ சிங்கர் ஐ டோன்ட் ஹாவ் much of a choice. He is the composer of the film, he can tell. நான் வந்து I cannot say இந்த லிரிக்ஸ்லாம் நான் பாட மாட்டேன்னு சொன்னேன், ஓகே தேங்க்யூ போயிட்டு வாங்க சொல்லி அமைச்சிருவாங்க. பட் எனக்கு சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்னா ஒரு ரொம்ப சில்லியான சூப்பர்ஸ்டிஷன் இருக்கு. அது சொன்னா ரொம்ப காதுல ஏய் நான் I'll tell you some superstition some friends of us have. ஒரு குட்டி சாய்பாபாவோட சிலையை புடவை தரப்புல கட்டிட்டு போற ஆட்கள் எனக்கு தெரியும். இது மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் இருக்கு ஒவ்வொருத்தருக்கு. இந்த டைரக்ஷன்ல பாப்பாங்க, இப்படிதான் இறங்குவாங்க, வைஃப் தண்ணி தரணும், அது அது மாதிரி இருந்தா பரவாயில்ல. சரி, if you guys promise not to judge me when I say this. இது வெளியிலயே போடக்கூடாதுன்னா சொல்லணும், நாங்க எடிட் பண்ணணும்னு. This is the best question ever. So I feel no, குளிக்காம பாடினா ஸ்ருதி சேராது. ஸோ அது எவ்வளோ சீக்கிரம். ஸோ நான் வீட்லேருந்து ஈவன் இஃப் ஐம் லீவிங் ஃபார் அ ஃப்ளைட் அட் 4 o'clock in the morning, நான் 2 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு தான் நான் அந்த கதை அந்த மாதிரியே தவிர. Imagine what her mother has ingrained in her. No, this is not something that my mother told, but இது வந்து அது I have that. குளிச்சு பழகிடுச்சு, அதனால you have to do that. So when you are in that Germany, Scandinavia, also you follow that. Yeah, I don't step out without taking a bath. என்னோட
சீசன்ல பாடி இருக்கேன். மியூசிக் அகாடமியில நான் பாடினது இல்ல. அந்த நாரதகான சபா, பாரதிய வித்யா பவன், பாரத் கலாச்சார் அதெல்லாம் பாடியிருக்கேன். பாத் சாத்தி சாங் சபா அதெல்லாம் பாடியிருக்கேன். நான் வந்து பத்மா சாண்டில்யன் மாமிக்கிட்டையும் ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராவ் சார் அண்ட் KN சசிகிரண் இவாலாம் என்னோட குரு, அவள்கிட்டலாம் கற்றுக்கிறேன். மைண்ட் மேபி ப்ரோக்ராம் எப்படி பார்க்கணுமா? அவட்ட கேட்கக்கூடாது. நம்ம இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், இல்ல பேப்பர்ல நம்ம ஃபாலோ பண்ணோம்ல அவங்கள வச்சு கேட்கக்கூடாது. இன்ஸ்டாகிராம்ல இருக்கும் கான்சர்ட், முன்னாடியே போட்டுருவோம் கான்சர்ட்டோட. அதுதான் நான் சொல்றேன், நம்ம அவங்கள கேட்க கூடாது, நம்ம ஃபாலோ பண்ணலாம். நான் சொல்லி தரேன், வேணா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க அதெல்லாம். எஸ் ஓகே. Last Yeah. clash because Yes. we left with an opportunity not to say hello to you. My name is Kala. Hi. Basically, I'm very thrilled about my takeaway here is because epume nama usual classical music talking about, I mean, you have never been allowed to go beyond your chest voice, right? In the kelvi na in the singers they never touch upon that topic at all. In your case, I'm very, very grateful to you for having told me that there is something called the professional singers also meander into head voice, chest voice and the falsetto. Yeah. So that gives a hope for people, aspiring singers, to push their thing, and beyond everything else, it's some kind of a validation. I don't think any other professional singer would admit, at least in our Indian scenario, that they have to move into head voice and falsetto when the thing demands this yes. thing. So I am very grateful to you. I want to say thank you to you. That is all. Thank you so And much. thanks for a splendid evening. And Shailaja, you really are a pro at this. I just have this. In fact, எனக்கு சைந்தவியை பார்த்தா எல்லாம் கேமராலாம் இருக்கு, எல்லாம் இருக்குங்கிறதுனால நீங்க இல்லாட்டா எனக்கு சைந்தவி குழந்தை மாதிரி. I remember Chana was one of my initial projects. She used to be on the set, and I think கவிதாலயால மின்பிம்பங்கள்ல working with Naga and all, you have like Darshini and me and all. அது ஓவர் ஆர்ட் இல்ல, ஏதோ ஒன்று we would have noticed. பேசலன்னா கூட இல்ல, there's something respect ஒரு fondness. அது இப்ப பார்த்தா கூட when you read some news about her, ஐயோ போய் கட்டிக்க மாட்டோமா அந்த குழந்தைய, அப்படி இருக்கும் எனக்கு. Thank you so much. எஸ் எஸ் லோகேஷ். இல்ல ரெண்டு क्वेश्चन. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்டுடியோல மைக் முன்னாடி ஒரு மூட்ல ஒரு பாட்டு பாடணும், ஆனா அதுக்கு நேர் எதிரான மனநிலையில இருக்கீங்க. அது அந்த மாதிரி இருந்திருக்கா? இருந்திருக்கு, நிறைய இருக்கீங்க, ஆனா அங்க வந்து ஒரு குத்து பாட்டு பாடணும், அது இருந்திருக்கு கண்டிப்பா. அதை எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? அதான் நம்ம வேலை இல்லை, அதனால நம்ம பண்ணிதான் பர்சனல் தனியா வச்சுட்டு அந்த ப்ரொஃபஷன். அதான் லைக் ஐ செட், ஐ திங்க் முன்னாடியே இந்த கொஸ்டின், யூ யூஸ் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் டு எமோட் for that particular song. So you think of if it's a happy song, think of something happy and then work on it. அந்த மாதிரி தான். So செகண்ட் क्वेश्चन வந்து இத அவங்க கேட்டிட்டாங்க. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில, இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து இனிமையான குரல்கள், தெய்வீக குரல்கள் இப்படிதான் வந்து மேல் சிங்கர்ஸ்க்கும் ஃபீமேல் சிங்கர்ஸ்க்கும் இருக்கு. ஆனா வந்து இந்த ஆட் வாய்ஸஸ் அப்படின்னு தமிழ் எடுத்தா கேபி சுந்தரம், பானுமதி அம்மா, எல்லாரும் விசிறி அம்மா அப்படிலாம் இருக்காங்க. இதுல இருந்து இது வந்து ஒரு ஆடியன்ஸா வந்து இந்த வாய்ஸஸ் எல்லாம் வந்து அத எப்பவுமே இனிமையான தெய்வீக வாய்ஸ் ஒரு அல்பு தட்டுது எங்களுக்கு. சோ இதுல இருந்து என்ன क्वेश्चन ரைஸ் பண்றதுன்னு தெரியல, இத பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல, நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆட் வாய்ஸ்ங்கிற டேர்ம் வந்து ஐ வாண்ட் அக்ரி. யூனிக் வாய்ஸ் இஸ் a better terminology for that, because இந்த டிவோஷனல் இல்ல ஒரு மெலடியோ பாடுறதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் அவங்கள மாதிரி பாட முடியுமா தெரியாது, பட் பாடுறதுக்கு, பட் டு சவுண்ட் லைக் அன் எல்ஆர் ஈஸ்வரி அம்மா இஸ் ரியலி வெரி டிஃபிகல்ட். டு சவுண்ட் லைக் அ தி டுடே is extremely difficult. If you to sound like Usha Utupji is extremely, அதெல்லாம் வந்து அவங்களோட யூனிக்னஸ், யூஎஸ்பி மாதிரி, அவங்கள மாதிரி அவங்க தான் பாட முடியும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே தேவை.
இது மட்டும்தான் இருக்குன்னா நம்ம ஃபுல்லா மெலடியா கேட்டுட்டே இருந்தோம்னா அதுவும் போர் அடிச்சிடும். ரொம்ப டிவோஷனலா கேட்டிருந்தாலும் போர் அடிச்சிடும். நடுவில் நம்மளுக்கு ஒரு கூத்து பாட்டு, ஒரு கேபரே பாட்டு, ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங் எல்லாம் மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேங்கிற மாதிரிலாம் ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபோக்கோனோ தேவை கண்டிப்பாக. ஸோ அது வந்து கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. வி நீட் எவ்ரி திங். எப்படி ஒரு பந்தியில் நம்ம எல்லாமே சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி ஈவன் இன் மியூசிக் யூ நீட் அ வெரைட்டி. ஸோ தேங்க்யூ. எஸ் நப்ரு. Just want you to clarify something, which is I think they got the wrong impression. First of all, in Tamil industry, they're very funny terms they use. One guy used to need a bass voice part in the word, bass voice. There's nothing like that, okay? But when you mentioned falsetto, yeah. I think from what they turned back and asked you, I think they're getting the wrong impression. Just tell them that falsetto is a legitimate technique of singing. Yeah. It is not a cheat. But not in our classical scenario. No, Classical scenario, for example, if you listen to Sound of Music, that's falsetto. Falsetto is a legitimate way of singing. Yeah, but in our thing, our falsetto part. அது வந்து நம்ம கர்நாடிக் மியூசிக்கு அந்த இது இருக்கு. ஆமா, இப்ப நான் வந்து கச்சேரி பண்ணாலும் என்னடா ரொம்ப சினிமாவா பாடுறா, அதாவது சினிமாத்தனமா பாடுறான்னு they'll term me. But I still love emoting and dynamics and everything இருக்கணும். என்னோட டெக்னிக்ஸை இதுக்கும் யூஸ் பண்ணிக்கணும். அஃப்கோர்ஸ் கர்நாடிக் மியூசிக்ல வந்து அந்த ஸ்டேஜ்ல ஃபால்செட்டோல நம்ம பாட மாட்டோம், நம்ம 5-5 பாடி பட் ஆனா ஸ்டில் அந்த டெக்னிக்ஸ் ஆஃப் softer singing and the dynamics and modulation what we use in cinema we bring it to Carnatic to make it more enhanced. So adu vandu inga they look down upon, but ana falsetto is very legit, like he said, this is a very legitimate. ஆமா, இல்ல அவரெல்லாம் வந்து ஆக்டேவ்ஸ் அப்பவே ஆமா பயங்கரமா he has used that concept. ஆமா. And even Parveen Sultana ji is known to sing in 3 octaves. Now Kaushiki, she sings in 3.5 octaves. Adala வந்து it is not possible without using falsetto at all. Adala அது ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கு. அது வந்து why they think அது வந்து falsettoனா தப்புங்கிறது வந்து அது நம்மளோட கர்நாடிக் மியூசிக் இண்டஸ்ட்ரியோட மைண்ட் செட்டே தவிர, பட் மியூசிக் இண்டஸ்ட்ரியில இப்போ ஃபிலிம் சிங்கிங்னு போச்சு ஃபால்செட்டோலாம் தனியாக they don't see it. இந்த ரேஞ்ச் பாட முடியுமா பாட முடியாது, அவ்வளோதான். இட்ஸ் நாட் லைக் இது சீட்டிங்கோ அந்த மாதிரி இல்லை. வேற தட் இஸ் a legitimate technique. Lord of Yes, Angel. Hi. I just want to know, do you get a hint of what sort of a song you're going to sing that day? அன்னைக்கு ரெக்கார்டிங் நீங்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஹிண்ட் உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு முன்னாடியோ இல்லை that day ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரை போறச்சே கிடைக்காது. அவங்க கூப்பிடுவாங்க, நம்ம போயிட்டு அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கணும். சில பேர் நியூவர் வரும்போது மேம் ஒரு இந்த மாதிரி ஒரு அம்மா சாங் இருக்கு, ஒரு அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி பாட்டுன்னு. பட் மோஸ்ட்லி அங்கே போய் தான் தெரியும். என்ன மாதிரி பாட்டுங்கிறது வந்து முன்னாடியே தெரியறது வந்து கம்மி தான். அண்ட் நம்மளும் இது தெரிஞ்சாதான் போவோம்னு நம்ம சொன்னது கிடையாது. நம்ம ஒரு சிங்கர், அவங்க ஒரு கம்போசர் கூப்பிடும்போது that's our work, so we go and we learn the song. Yeah. I just wanted to know, do you buy Can you hold the mic closer? Do you by heart all the lyrics? I mean, like this song. For you record? No. How do you just have to read them or The lyrics will be there, but when we are singing 2-3 times, no, appo that line will automatically get into your head. And you finish and you forget, or you can இல்ல, she remembers a lot. நொற்று பண்ணி சின்ன வயசுல நொற்று பண்ணி பழகிட்டா. Sometimes Yes. I do, sometimes I remember. Because acting, my sister used to, like forget it. After she finishes the shooting, she used to. She remembers quite a bit, I've noticed. Yeah, wonderful interview. Thank you. Great evening so far. I was hoping somebody would ask the AI question. So, what's your take on this AI taking over, or not taking over? What's your take generally? Just wanna ask you. See, AI which you can make one singer sound like some other singer, but still for that one singer to sing, some singer has to sing, no. அதுக்கப்புறம் தான் அது ஏஐல வந்து you can change it into some other voice, like but அந்த emotionsனு ஒரு விஷயம் இருக்கு, அது only a real singer can actually bring it னு நான் நினைக்கிறேன்.
பட் ஐ டோன்ட் நோ. இப்போ எனக்கு கம்போஸ் பண்ண தெரியாது. பட் இஃப் ஐம் யூசிங் ஏஐ அண்ட் சேயிங் கம்போஸ் அ லவ் சாங் ஃபார் மீ அப்படின்னு சொன்னால் அது ஒரு மெலடி எனக்கு ஜென்ரேட் பண்ணிச்சுன்னா, ஃபார் பீப்புள் ஹூ டோன்ட் நோ டு கம்போஸ் தட்ஸ் அ போன். ஓகே, இட்ஸ் ஹெல்பிங். பட் ஆனால் ஐ டோன்ட் நோ, போய் தான் வி ஹேவ் டு சி ஹவு வேர் இட் கோஸ் அண்ட் ஹவு இட் டேக்ஸ் அஸ். பார்த்தா தான் தெரியும். நம்ம வந்து வென் வி ஸ்டார்டட் ரெக்கார்டிங், நோ, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூலில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பஞ்சின் பண்ற அது வந்து, ஸோ எவ்ரி டைம் வி தாட் ஐயோ இது என்ன ஒரு சேஞ்ச் வரப்போ ஒரு பயம். ஸோ அந்த மாதிரியா கூட இருக்கலாம் இந்த இது. பட் தெரியாது. we don't know what's in the future, so வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். Thank you. My question is like, as I'm teaching music in Australia, nowadays a lot of doctors, I mean these psychiatric doctors or psychologists, they are coming to learn music because they are strongly thinking it is. கொஞ்சம் தமிழ்ல பேசேன் சிவா, உன்னோட சிங்கள தமிழை கேட்கணும். சொல்லு கதை. பரவாயில்ல, நல்லா பிடிக்கும், நல்லா புரியும், கதைங்க. மென்டல் ஹெல்த் ஃபவுண்டேஷன் அவங்க எப்படி நம்புறாங்கன்னா மியூசிக் இஸ் அ தெரபி. அது வந்து ப்ரூவ் பண்ண மாதிரி. எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் 5 வயசுல இந்த சங்கீத கற்றுக்க வந்து த்ரோட்டா படிச்சு 14 வயசுல லாஸ்ட் இயர் அரேஞ்ச் பண்ணாரு. வரும்போது ஒரு இடத்துல உட்கார மாட்டார். என்னோட மெயின் திங் இஸ் 5 minutes ஒரு இடத்துல உட்கார பண்றதுதான். ஸோ அது மாதிரி இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சைக்காட்ரிக் டாக்டர்ஸ் அண்ட் சைக்காலஜிஸ்ட் வந்து மியூசிக் கவர்மெண்ட் வந்து மியூசிக்கை வந்து ஃபண்டிங் ஃபார் மியூசிக் படிக்கிறதுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க. நைசர் தெரபி ஆஸ் அ பார்ட் ஆஃப் மெடிக்கல் ரீசன். அது ஒன்று. அடுத்தது வந்து எனக்கு அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்படலை, ப்ராக்டிக்கலாக தே ஆர் திங்கிங். தட் இஸ் ஒன். அதர் ஒன் இஸ் வெஸ்டர்ன் மியூசிக். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பெயின் ஆஸ்திரேலியன்ஸ் கூட மியூசிக் கற்றுக்க வராங்க. அவங்க வந்து வெஸ்டர்ன் கற்றுட்டு வருவாங்க, வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸோடு வருவாங்க. அவங்க வரும்போது நான் வந்து சரி வசதி அவங்களுக்கு மாயாமாலோட அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா அவங்க சங்கராபரணம் பாடுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னோட ட்ரெண்டை மாற்றிட்டேன். வந்து கர்நாடிக் மியூசிக் பேக்ரவுண்ட் இல்லாமலுக்கு வெஸ்டர்ன் பேக்ரவுண்டில் வந்து சங்கராபரணத்தில் சொல்லி கொடுத்துட்டு ஒரு 2 years கழிச்சு மாயாமாலோட கல்யாணம் சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பார்க்கும்போது எனக்கு அது வந்து ப்ராக்டிக்கலாக எனக்கு என்னோட 2 பொண்ணுகள் வந்து ஆஸ்திரேலியன் கேர்ள்ஸ் காலேஜில் வந்து டாப் 10 கேர்ள்ஸில் இருந்தாங்க. அந்த ப்ரோக்ராமில் பாடும்போது பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு கர்நாடிக் டச் இருக்கிற மாதிரி நான் சைக்காலஜிக்கலாக ஃபீல் பண்ணுறேன். உண்மையிலே எனக்கு தெரியல, ரியல் வெஸ்டர்ன் எனக்கு பார்க்க முடியல. அது எப்படி அது சரியா போயா எனக்கு சொல்ல தெரியல. நாங்கள் வந்து இப்போ கர்நாடிக் மியூசிக் படிக்க வரவங்க வெஸ்டர்னில் வந்தாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பாய்ஸ் தான் பாடுவாங்க. இல்லை இல்லை அப்படி இல்லை இப்படி. கர்நாடிக் மியூசிக் படிக்க வந்ததுக்கு அப்புறம் வந்து ஐ ஆல்வேஸ் ஸ்ட்ராங்லி அவங்க என்கரேஜ் பண்ணுறது நீ வெஸ்டர்ன் படி, எதுனா ஒன்று படி, பியானோவா ஏதோ வெஸ்டர்ன் படி, வெஸ்டர்ன் மியூசிக் படி. வெஸ்டர்ன் மியூசிக் படித்தா தான் நான் என்னோட கர்நாடிக் மியூசிக்கை பெரிய அதாவது நெக்ஸ்ட் இருக்கிற ஜெனரேஷனுக்கு போனால் ஆஸ்திரேலியன்ஸ் வைஸ் கம்யூனிட்டிக்கு அதை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் மியூசிஷியன்ஸோட கொலாபரேட் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? வெஸ்டர்ன் மியூசிஷியன்ஸோட பண்ணியிருக்கேன். அந்த யூடியூப் பேண்ட் போனோன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஹீ டிட் அன் ஆல்பம் கால் பிளேயிங் ஃபார் சேஞ்ச்னு சொல்லிட்டு மெனி இயர்ஸ் அகோ. ஸோ அதில் நானும் என் ஃப்ரெண்ட் சிங்கர் வினயா நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். பட் வி ஹவ் டன் ஆர் ஸ்டைல் ஆஃப் மியூசிக் இன் கொலாபரேஷன் வித் போனோ சார். ஸோ I definitely would love to do a collaboration with any artist. அது வெஸ்டர்ன்னு இல்லை, வெஸ்டர்னாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹிந்துஸ்தானி ஆர்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை பட் டெஃபினட்டாக கொலாபரேஷன் இன் மியூசிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மியூசிக் இஸ் பியாண்ட் பவுண்ட்ரிஸ், மியூசிக் இஸ் பியாண்ட் லாங்குவேஜ், மியூசிக் இஸ் பியாண்ட் ஜான்ராஸ். மியூசிக் வந்து இஸ் பியாண்ட் எவ்ரி திங் அக்கார்டிங் டு மீ. ஸோ இந்த மாதிரி வி டோன்ட் ஹாவ் டு லிமிட் அவர் செல்ஸ். இது இப்படி தான், அது அப்படி தான், இது இவ்வளோ தான் பண்ணணும், அது வேண்டவே வேண்டாங்கன்னு இது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கிரியேட்டிவிட்டி. அந்த கிரியேட்டிவிட்டியில் ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த இடம் நான் பாடினா நல்லா இருக்கும்னு அந்த ஆர்டிஸ்ட் நினச்சா வை நாட்.
அது கர்நாடிக்கா இருந்தானே, வெஸ்டர்னா இருந்தானே, ஹிந்துஸ்தானியா இருந்தானே, அந்த அங்கே அழகாக இருக்கும்னு ஃபீல் பண்ணும்போது இட்ஸ் ஓகே அப்படின்றது தான் எனக்கு தோணும். ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ குட் திங் டு கொலாபரேட். ஸோ யூஆர் ஆல்சோ எக்ஸ்போஸ் டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மியூசிக். யூ லேர்ன், தே லேர்ன் ஃப்ரம் யூ, யூ லேர்ன் ஃப்ரம் தெம். நம்ம நிறையா கற்றுக்குறோம். ஸோ நம்ம அது கற்றுக்க தான் நம்மளோட நாலேஜ் அண்ட் யூனோ த வே வி ஒர்க் எல்லாமே அப்ரோச் எல்லாமே மாறும். So I think it's a good thing. Collaboration is an amazing thing. So you're right on track, Shivaganga. So Shiva, in fact, Order of Australian Merit, OAM title now. She works a lot with different communities of expat communities there. Yes. Go to the next question, and that's the final question. You have a question? No. It's the final, right? And I want it to be the final. Okay. Okay, ma'am. Saindhavi பாடியாச்சா தெரியாது. நிறைய பாடிட்டா. சரி, நான் கேக்குற பாட்டு பாடினா ஓகே, பாட வேண்டாம். இல்லனா எனக்கு மனசு ஃபுல்லா இந்த பாட்டை ரிப்பீட் இந்த ஹோட்டல்ல விட்டு கிளம்பணும்னு ஆசை. காலம் இது காலம் இது. பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் 2 முறை, பிறப்பில் ஒரு தூக்கம், இறப்பில் மறுதூக்கம். இப்போது விட்டால் எப்போதும் தூக்கமில்லை. என்னறிய கண்மணியே, கண்ணுறங்கு கண்ணுறங்கு. ஆரிராரிராரிராரோ, ஆரிராரிராரோ, ஆரிராரிராரிராரோ, ஆரிராரிரோ. காலமிது காலமிது, கண்ணுறங்கு மகளே, காலமிதை தவறவிட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளே. 4 வயதான பின்னே பள்ளி விளையாடல், 4 வயதான பின்னே பள்ளி விளையாடல். நாள் முழுதும் பாடச் சொல்லும் தெள்ளித்தமிழ் பாடல். 2 வயது வந்தால் கண்ணுறக்கமில்லையடி, 2 வயது வந்தால் கண்ணுறக்கமில்லையடி. 7 மொழிகளுடன் போராடச் சொல்லுமடி, தீராத தொல்லையடி.